படம் எப்படி இருக்குமா? படம் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. அனிருத் பிச்சிட்டாரு, லோகேஷ் கனகராஜ் பிச்சிட்டாரு. எல்லாரும் படம் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக ஏன் இந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் நம்பாதீங்க, வந்து பாருங்கள். ஒர்த் வருமா படம், பக்கா படம். தேங்க்ஸ். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்ட்டு. நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு வந்தீங்களா இல்லை வரும்போது ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இல்லை, ஸோ வந்து ரிவ்யூஸ் எப்பவுமே பார்க்குறது தான். பட் அது பேஸ் பண்ணி படத்துக்கு வரதில்ல. ஸோ எப்படி தான் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். அதான் எனக்கு வந்துட்டு ஒரே குழப்பமாக இருந்தது, ஏன் இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. பட் சூப்பராக இருக்குது, எல்லாரும் நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. இந்த படம் லோகேஷ் சாருக்கான படமா இல்லை ரஜினிகாந்த் சாருக்கான படமா? எப்படி சொல்கிறது, லோகேஷ் வந்து இப்போ கமல் ஃபேன் பாயா இல்லை ரஜினி ஃபேன் பாயான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது படம். போய் பாருங்கள். ரொம்ப எதிர்பார்த்து வந்த இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்காங்க, எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அந்த விஷயம் இல்லை, எதிர்பார்க்காம வந்து அந்த விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது? எப்பயுமே அந்த எல்சியூ கனெக்ட் இருக்கா, ஏன்னா அவர் இல்லைம்பாரு, கடைசியில் வச்சிருவார் லாஸ்ட்டில். ஸோ அந்த கனெக்ட் இருக்குன்னு நினச்சி வந்தேன். பட் இல்லை, நான் எதிர்பார்க்காதது வந்து உபேந்திராவுக்கு வந்து பயங்கரமான மாஸ் மூமெண்ட் இருக்குது படத்தில். ஸோ அது எதிர்பார்க்கவே இல்லை, அண்ட் அது சூப்பராக இருந்தது. உங்களுக்கு சௌபின் பிடிச்சிருந்ததா இல்லை நாகார்ஜுனா? எனக்கு ஐயோ என்ன எப்படி கேட்டிங்க? ரெண்டுமே வந்து ரொம்ப டஃப்பான கேரக்டர், ரொம்ப வில்லத்தனமான கேரக்டர். அந்த வில்லத்தனத்தில் உங்களுக்கு பிடிச்ச வில்லத்தனம்னா எது? எனக்கு சௌமின் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அவர் மலையாள படத்துலலாம் வேறு ஜானர்ஸில் பார்த்துருக்கோம், சட்டிலாக ப்ளே பண்ணி. இதில் அவர் ரொம்ப நல்லாவே எக்ஸ்ட்ராவாக ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு சௌமின் தான் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே மோனிகா சாங்ல அவரோட டான்ஸ் எல்லாமே சரியாக வைப்படாங்க. இப்போ ஃபுல்லாக பாட்டு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அவரோட கேரக்டர்? ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஈச் கேரக்டரும் லைக் எப்படி சொல்லலாம், இவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்க வேண்டாம்னு சொல்கிற மாதிரி எனக்கு எந்த கேரக்டருமே ஃபீல் ஆகலை, ரிக்ரெட் ஆகலை. ஓகே, இந்த படத்துக்கு இவங்களை தவிர நம்மளால் யாருமே யோசிக்க முடியாது. ஸோ பிளேஸ்மெண்ட்டு, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது படத்தில். ஸ்ருதிகாசன் ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ரோ படம் ஃபுல்லாக வந்திருக்காங்க. அவங்களோட கேரக்டர் பற்றி, அவங்களோட ஆக்டிங் பற்றி? அவங்க அதான் சத்யராஜோட டாட்டராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்கிறது, ரொம்ப சட்டில் ஆக்டிங், அண்ட் அந்த ரோலுக்கு எப்படி நடிக்கணுமோ அப்படியே நடிச்சிருக்காங்க. லைக் நீங்கள் படம் முடிச்சுட்டு வரும்போது நினைக்கலாம் வேறு யாரையா போட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிப்பீங்க, இல்லை ஸ்ருதி தவிர இது யாருமே பண்ணியிருக்க முடியாது அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் மட்டும் ஒரு மைனஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு அந்த விஷயம் எங்கேயாவது ஃபீல் ஆகி? ஆக்சுவலி எனக்கும் தோணுச்சு, எதுக்கு இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்ட்டு. ஏன்னா இந்த காலத்து பசங்கள்லாம் இங்கிலீஷ் படம்லாம் இதோட மாஸ் வைலன்ஸில் பார்க்குறாங்க. மேபி வைலன்ஸ்க்காக கொடுத்துக்கலாம். ஆனால் எங்கேயுமே அந்த பிளட் ஸ்பிளாஷ் சீன்ஸ்லாம் அவ்வளோ தேவையான்ற லெவலுக்கு இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஸோ எனக்கும் டவுட்டாக தான் இருந்தது, இந்த படத்துக்கு எதுக்கு கொடுத்தாங்க. ஆடியன்ஸ் வியூவாக கேட்குறேன். நம்பர்ஸ் பற்றி தெரில, ஆனால் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணலாம்.